Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டார்க்கோட கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்ட் 1 நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அதில் டீட்டெயில்டாக வந்து டார்க்கோட இன்ட்ரொடக்ஷன், டார்க் வந்து எதுக்காக நம்மளுக்கு தேவைப்படுது, டார்க்கை வச்சு நம்மளுக்கு வந்து ரொட்டேஷன் நடக்குது அப்படின்றதால எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ இப்போ இந்த பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன படித்தோன்னா டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப், ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் அப்படின்றத பார்த்தோம். அதில் வந்து முக்கியமாக நம்மளுக்கு ஒரு டேர்ம் வந்திருந்தது. அது என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் சைன் தீட்டா. ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் எஃப்ஆர் சைன் தீட்டா. அந்த ஆர் சைன் தீட்டான்ற டேர்ம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு டேர்ம். ஓகே, நீங்கள் ப்ராப்ளம் சால்விங்லாம் பண்ணும்போது இந்த ஆர் சைன் தீட்டா டேர்மை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல தீட்டான்றது என்னது, ஆங்கிள் பிட்வீன் ஆர் வெக்டார் அண்ட் எஃப் வெக்டார். இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ட் 1ல் பார்த்துருந்தோம் இல்லையா. டெக்னிக் டு ஃபைண்ட் ஆர் சைன் தீட்டா வேல்யூ டியூரிங் ப்ராப்ளம் சால்விங். ஸோ ரொம்பவே க்ரூஷியலானது வந்து இந்த ஆர் சைன் தீட்டா. ஸோ கவனிங்க, இது வந்து ஒரு பாயிண்ட் ஓ. ஓகே, இந்த இடத்துல தான் நம்மளோட ஆக்சிஸ் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டாட் மாதிரி போட்டிருக்கேன். தட் மீன்ஸ் ஆக்சிஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் திஸ் போர்டு. ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து நம்மளோட பிளேனில் தான் இருக்குது, நம்மளோட போர்டோட பிளேனில் தான் இந்த ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் எஃப் வெக்டார். எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுது, இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. ஸோ ஆக்சிஸ்லேருந்து அந்த ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரையக்கூடிய வெக்டார் என்னது, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற இடத்துல வரையக்கூடிய வெக்டார் பேர் வந்து ஆர் வெக்டார் இல்லையா. நம்ம இதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்னென்னா இந்த ஆர் சைன் தீட்டாவை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்போ திஸ் இஸ் ஆர் வெக்டார். இதை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன வரும், ஆர் வெக்டார் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் எஃப் வெக்டார். ஸோ திஸ் இஸ் அவர் ஆர் வெக்டார். ஆங்கிள் பிட்வீன் தம் என்னது, டெயில் ஜாயின் பண்ணிட்டேன். எஃப் வெக்டாரும் ஆர் வெக்டாரோட டெயிலை ஜாயின் பண்ணிவிட்டேன். ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் தீட்டா. ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ வந்து கவனிங்க, இது தீட்டா நம்மளுக்கு தெரியுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எஃப் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். எஃப் இருக்கு இல்லையா, எஃபோட லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எஃபோட லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லணும், இந்த லைனோட எக்ஸ்டென்ஷன் தானே இது, இந்த லைனோட எஃப் லைனோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. இப்போ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் என்ன இருக்கும், இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் என்ன இருக்கும், நம்மளுக்கு கரெக்டாக சொல்லப்போனால் இதுவும் தீட்டான்னு இருக்கும். இது தீட்டானா இதுவும் தீட்டான்னு இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே இதை நீங்கள் சொல்ல முடியும், ரெண்டுமே சேம் லைன் தான். ஸோ இதுக்கு நல்ல தீட்டா மீன்ஸ் திஸ் ஆல்சோ தீட்டா. சரி, இப்போ கவனிங்க, நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாயிண்ட் ஆக்சிஸில் இருந்து இந்த எஃப் லைன் இருக்கு இல்லையா, இது பேர் நான் என்ன கூப்பிட்றேன், எஃப் லைன் அப்படின்னு பேர் வைக்கிறேன். ஆக்சிஸ்லேருந்து இந்த எஃப் லைன் இருக்குல்ல, ஃபோர்ஸோட லைன், அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், பெர்பெண்டிகுலராக ஒரு, அதாவது எஃப் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைனை ட்ரா பண்ணுறேன். சி, ஆக்சிஸ்லேருந்து அந்த எஃப் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஐ ஹவ் ட்ரான் அ லைன். ஓகே, ஸோ இந்த லென்த்தை என்னென்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாமா. தட் இஸ் இந்த பாயிண்ட்டு, அதாவது ஆக்சிஸ்லேருந்து இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குல்ல, ஆக்சிஸ்லேருந்து இந்த எஃப் லைனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணால் அந்த பாயிண்ட்டை ஏன்னு கூப்பிட்றேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியுதா, திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கேன் யூ ஃபைண்ட் வாட் இஸ் திஸ் சைன் தீட்டா கண்டுபிடிங்க. சைன் தீட்டா கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து ஓஏ. வாட் இஸ் த ஹைப்போடெனியஸ் ஒன், இதோட லென்த்தோட வேல்யூ என்னது, திஸ் இஸ் ஆர் வெக்டர். அப்போ அதோட லென்த் வந்து என்னது, ஆர். ஸோ ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஓஏவோட வேல்யூ என்ன வருது, ஓஏவோட வேல்யூ வந்து ஆர் சைன் தீட்டா. புரியுதா இல்லையா. ஸோ இந்த ஆர் சைன் தீட்டா தானே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம். எஸ், ஸோ இந்த ஆர் சைன் தீட்டாவை நான் என்ன கூப்பிட போகிறேன்னா ஆர் பர்பெண்டிகுலர் அப்படின்னு கூப்பிட போகிறேன். ஆர் பர்பெண்டிகுலர் அப்படின்னு கூப்பிட்றேன். சரி, நான் பேசிக்காக என்ன பண்ணேன் அப்படின்றத கவனிங்க. ஸோ ஆரிஜின்லேருந்து எந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சோ அது வந்து ஆர் வெக்டார். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தா தட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் த எஃப் வெக்டார் அண்ட் ஆர் வெக்டார், தீட்டா. இது தீட்டானா இதுவும் தீட்டா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எஃப் லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சிஸ்லேருந்து எஃப் லைனுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு லைன் ட்ரா பண்ணேன். ஓகே, அந்த லென்த் வந்து ஓஏன்றதை கண்டுபிடிச்சேன், ஆர் சைன் தீட்டான்னு எனக்கு வந்துச்சு. ஸோ இதுலேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும், ஆக்சிஸ்லேருந்து எஃப் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணால் அந்த லென்த்து தான் என்னவாக இருக்கும், ஆர் சைன் தீட்டாவாக இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சிஸ்லேருந்து எஃப் லைனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த லென்த் இருக்கு இல்லையா, பெர்பெண்டிகுலர் லென்த், அதுதான் நம்மளோட
ஆர் சைன் தீட்டாவாக இருக்கும். அதை வந்து நான் ஆர் பர்பண்டிகுலர் அப்படின்னு கூப்பிட போகிறேன். கிளியரான ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள், எப்படி ஆர் பர்பண்டிகுலர். ஏன்னா ப்ராப்ளம் சால்விங்கில் திஸ் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். இதை நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே ரைட்ப்பா. ஸ்டெப்ஸை கவனிங்க. ஸ்டெப்ஸ் டு ஃபைண்ட் ஆர் சைன் தீட்டா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோர்ஸோட லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்டெண்ட் த ஃபோர்ஸ் லைன், அதாவது இந்த எஃப் லைனுன்னு சொன்னல, இந்த எஃப் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்டெண்ட் த ஃபோர்ஸ் லைன், அதை ஃபஸ்ட்டு பண்ணிடணும். அதாவது இது ஃபோர்ஸாக டேஷ் லைனில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் டயக்ராம் பார்க்க நீட்டாக இருக்கும். டேஷ் லைன்ஸாக அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ட்ரா பர்பண்டிகுலர் லைன் ஃப்ரம் த ஆக்சிஸ் டு த ஃபோர்ஸ் லைன். ஸோ ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். எங்கேருந்து, ஆக்சிஸ்லேருந்து எஃப் லைனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ட்ரா பண்ணியாச்சு பர்பண்டிகுலர் லைன் 90 டிகிரி. திஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, OA will be equal to what? And the OA distance, in the distance will be equal to r sin theta, which we call it as r perpendicular. புரியுதா இல்லையா? ஸோ நீங்கள் வந்து டார்க்கு, அந்த r sin theta term டார்க்கில் இருக்கக்கூடிய அந்த r sin theta கண்டுபிடிக்கிறதுக்கு I have told the steps. ஸோ இதை நம்ம ப்ராப்ளம் சால்விங்கில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, இப்போ சரி, ஆல்ரெடி நீங்கள் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். ட்ரான்ஸ்லேஷனல் மோஷன், ரொட்டேஷ்னல் மோஷன், இதெல்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்லேஷன் மோஷன், ரொட்டேஷனல் மோஷனில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸு, அதை எப்படி நம்ம அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம், ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் இதெல்லாம் என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ரொம்ப முக்கியமான பார்ட் இதுவும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லேட்டரான் வந்து ரொட்டேஷனல் மோஷன், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லுவான், ரிஜிட் பாடி ரொட்டேஷனல் மோஷன், அது ரொம்ப ஈஸியாகிடும். இது புரிஞ்சிருச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியுதா? எஸ். சரி, கவனிங்க. சரி, ட்ரான்ஸ்லேஷன் மோஷன்றது என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாள் இந்த லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் படிக்கும் போதே கம்பைன்டு மாஸ் சிஸ்டம், புலி பிளாக் சிஸ்டம்லாம் பார்த்தோம்ல, ப்ரொஜெக்டைல் மோஷன், வாட் எவர் வி ஹவ் ஸ்டடிட் பிஃபோர். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மோஷன் படிச்சிருந்தீங்கனாலும் ப்ரொஜெக்டைல் மோஷன், ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேர் வச்சு கூடுவான். இட் இஸ் கால்ட் அஸ் அ ட்ரான்ஸ்லேஷனல் மோஷன் ஆர் translatory motion. Translatory or translational motion அப்படின்னு சொல்லுவான். அந்த மோஷன் வந்து it is governed by what? F is equal to ma. It is governed by F is equal to ma. Okay, ஸோ இப்போ என்னென்னா ட்ரான்ஸ்லேஷன் மோஷனில் நெட் ஃபோர்ஸ், நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்றது நம்ம என்ன படிச்சிருக்கோம்? வாட் இஸ் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்? summation of individual forces is called as net external force. ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான், ஜஸ்ட் நான் ரீகால் பண்ணுறேன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுச்சு? summation of net external force, அதாவது net external force which is equal to summation of individual forces. So net external force is equal to mass into acceleration. இப்போது ஒரு n number of forces, n number of external forces வந்து இந்த mass m மேலே அவ்வளோ ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. Then Newton said F external net external force is equal to mass into acceleration. அதில் நம்ம என்ன பார்த்தோம்? mன்றது மாஸ்ன்னு பார்த்தோம். மாஸ்ன்னு கூப்பிடலாம், இல்லைனா என்ன கூப்பிடலாம்? இனர்ஷியா. வெறும் இனர்ஷியானா இட் மீன்ஸ் மாஸ். ஓகே, மாஸ் இஸ் அ மெஷர் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு படித்தோம், கரெக்டாக? எஸ். ஸோ m is the mass or inertiaன்னு கூப்பிடலாம். இங்கே ஏ வெக்டாரை நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா வெறும் ஆக்சலரேஷன் அப்படின்னு கூப்பிட்ருக்கோம். ஆனால் அதோட ஃபுல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவான். ஏ வெக்டாரை என்ன பேர் வச்சு கூப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ஆக்சலரேஷன். சரி, ஸோ நெட் ஃபோர்ஸ்ன்றது சமேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ். அப்படி சமேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் எல்லாமே ஒரு பார்ட்டிகல் மேலே ஆக்ட் ஆச்சுன்னா தென் நியூட்டன் சைட் F is equal to ma. கரெக்டாக? அதில் ஏ வந்து லீனியர் ஆக்சலரேஷன். இப்போ நல்லா கவனிங்க, நெட் ஃபோர்ஸ் 0 ஆச்சு, அதாவது சமேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் அண்ட் நெட் ஃபோர்ஸு அது வந்து ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் மூலிமா என்ன சொல்லலாம்? ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 ஆகிடுச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நீட் டு கோ டு 0. ஸோ ஏ வெக்டார் நான் என்ன சொல்லலாம்? 0ன்னு சொல்லலாமா? எஃப் நெட் ஈக்குவல் டு 0னா இட் இம்ப்ளைஸ் வாட்? இட் இம்ப்ளைஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. தட் இஸ் லீனியர் ஆக்சலரேஷன் 0. அப்போது அந்த பர்டிகுலர் கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த பர்டிகுலர் கண்டிஷனில் we say the body is in translational equilibrium. அந்த பர்டிகுலர் கண்டிஷன், தட் இஸ் இப்போ நான் தான் பாடின்னு வச்சுக்கோங்க, என் மேலே வந்து நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, பட் த சமேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா தென் ஐ கேன் சே that my acceleration is equal to 0 and I am in
translational equilibrium. நான் translational equilibriumல இருக்கேன் அப்படின்றத சொல்லலாம். சரி, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து a vector equal to dv by dt ன்னு தெரியும்ல. இப்போ a vector equal to 0 எப்போ translational equilibrium. உடனே நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ equal to left hand sideல 0, அப்போ right hand sideல 0 ஆகணும். அதாவது டிஃபரன்சியேஷன் பண்ணால் 0 வருது. எப்போ ஒரு விஷயத்தை டிஃபரன்சியேஷன் பண்ணால் 0 வரும்? வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது 0ன்னு வரும். ஸோ தட் இஸ் v vector is equal to constant. இது மூலிமா நீங்கள் என்ன சொல்ல முடியும்? momentum is equal to mass into velocity இல்லையா? ஸோ velocity கான்ஸ்டன்ட்னா உடனே you can say momentum is also constant, ரைட்டா? ஓகே, இப்போ அதுக்கப்புறம் கவனிங்க. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? translational equilibrium. So summation of individual forces equal to 0. நான் ஆல்ரெடி நம்ம previous lectures classes-ல நான் என்ன சொல்லியிருந்தேன்? net force equal to 0 அப்படின்னா acceleration is 0. acceleration 0னா நீங்கள் என்ன சொல்லலாம்? x component of acceleration 0, y component of acceleration is also 0. கரெக்டாக? இது மூலிமா நம்ம என்ன அப்ளை பண்ணோம்? translational equilibriumல இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் அப்ளை பண்ணணும்? summation of forces along x direction, அதாவது x axisல இருக்கக்கூடிய forces, summation of all the forces should be equal to 0, summation of forces along y direction should be equal to 0. components split பண்ணோம்ல, resolution of vectorsலாம் யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ணி equal to 0 கொண்டு வந்தோமா? சரி, எல்லாம் ஓகே. இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணோம்ல, summation of forces equal to 0. அதை அப்ளை பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சைன் கன்வென்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும். நம்ம பண்ணியிருந்தோம். மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ், கீழே இருக்கிறது நெகட்டிவ், ரைட்டில் இருக்கிறது பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நெகட்டிவ், ரைட்டா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியமில் அப்ளை பண்ணி we have got the result. இது வரைக்கும் நம்ம பண்ணது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரொட்டேஷனல் மோஷன். தட் இஸ் ஒரு குறிப்பிட்ட ஆக்சஸை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு அந்த பாயிண்ட்டை மெயினாக வச்சு ஒரு பார்ட்டிகல் சுற்றி வருது இல்லையா? ஒரு பாடி வந்து இப்போ நம்ம ஃபேன் எடுத்துக்கலாம், அந்த வெர்டிக்கல் ஆக்சஸ்க்கு சுற்றி மோஷன் இஸ் பீன் ஹேப்பனிங். ஸோ இது எல்லாமே ரொட்டேஷனல் மோஷன். ஸோ இந்த ரொட்டேஷனல் மோஷனில் நம்ம எப்படி இதுக்கு சிமிலராக எப்படி இங்கே வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, சரி கவனிங்க. ஃபார் ஈச் ஃபோர்ஸ் கேன் ப்ரொடியூஸ் அ டார்க். கரெக்டாக இல்லையா? டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு வாட்? டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப். ஒரு ஃபோர்ஸ்க்கும் என்னால் கரஸ்பாண்டிங்காக என்ன சொல்ல முடியும்? ஒரு டார்க்கை என்னால் சொல்ல முடியும். தட் இஸ் ஈச் ஃபோர்ஸ் கேன் ப்ரொடியூஸ் அ டார்க் about a given axis. ஸோ நம்ம டார்க்கு படிக்கும் போது எப்போவுமே அதுக்கு என்ன தேவை? ஒரு ஆக்சிஸ் தேவை. ஆக்சிஸ்லேருந்து எந்த பாயிண்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அது பேர் என்னது? ஆர் வெக்டார். ஆர் கிராஸ் எஃப் தான் நம்மளோட டார்க்கு. இப்போ டார்க்குன்றது என்னது? எபிலிட்டி டு ரொட்டேட் அ ஆப்ஜெக்ட், கரெக்டாக? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி டார்க் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் டார்க் வந்து நாட் ஈக்குவல் டு 0. டார்க் 0 ஆச்சுன்னா ரொட்டேஷன் கிடையாது. டார்க் வந்து நாட் ஈக்குவல் டு 0னா ஆப்ஜெக்ட் வில் ரொட்டேட், கரெக்டாக இல்லையா? ஸோ ஃபார் ஈச் ஃபோர்ஸ் கேன் ப்ரொடியூஸ் அ டார்க். டார்க் இஸ் நத்திங் பட் வாட்? எபிலிட்டி டு ரொட்டேட் அன் ஆப்ஜெக்ட். படிச்சிருந்தோம்ல? எஸ், பார்ட் 1ல் பார்த்துருந்தோம். சரி, இப்போ கவனிங்க. டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப் வெக்டார். இதை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா ஆர்எஃப் சைன் தீட்டா என் கேப். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஆர் சைன் தீட்டா. இந்த டேர்மை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோமா? n cap is given by right hand thumb rule. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த மேக்னிடியூட் ஆர் சைன் தீட்டான்றது என்னது? எஃப்ஆர் சைன் தீட்டான்றது நத்திங் பட் மேக்னிடியூட் ஆஃப் டார்க் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டாவை நம்ம என்ன எழுதலாம்? ஆர் பர்பண்டிகுலர்னு எழுதலாமா? இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த ஆர் சைன் தீட்டா கண்டுபிடிக்கணும் ப்ராப்ளம்ஸில் அப்படின்றது இல்லையா? ரைட், சரி இப்போ கவனிங்க. நெக்ஸ்ட்டு நெட் டார்க் அப்படின்னா இப்போ என்கிட்ட நான் என்ன சொன்னேன்? ஒரு ஃபோர்ஸ்க்கும் கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்குது? ஒரு டார்க் இருக்குது, கரெக்டாக இல்லையா? டார்க் ஹேவிங் த எபிலிட்டி டு ரொட்டேட் த ஆப்ஜெக்ட். இப்போ சமேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டார்க். இப்போ ஒரு 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வைங்க, F1, F2, F3. அந்த ஒரு ஃபோர்ஸ்க்கும் என்னால் கரஸ்பாண்டிங்காக என்ன டிஃபைன் பண்ண முடியும்? கரஸ்பாண்டிங்காக ஐ கேன் ஃபைண்ட் அ டார்க் வேல்யூ. அது எல்லாத்துக்குமே கரஸ்பாண்டிங்காக என்னால் டார்க்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ சமேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டார்க் வில் பி ஈக்குவல் டு கால்ட் அஸ் நெட் எக்ஸ்டர்னல் டார்க் அப்படின்னு சொல்லுவோம். summation of individual torque is equal to net external torque. எப்படி வந்து summation of individual forces வந்து net force, summation of individual torque is equal to net torque. இப்போ இது F is equal to ma மாதிரி இங்கே என்ன எக்ஸ்பிரஷன் வரும் அப்படின்னா tau net, that is summation of individual torque. The net torque will be equal to I into alpha vector அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும். tau net will be equal to I
alpha vector. இப்போ F is equal to ma இதே நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். Then only you can understand what is the main difference. See, இது வந்து force, external force. இந்த external force வச்சு வரக்கூடியது linear acceleration. mன்றது என்னது? மாஸ்ன்னு கூப்பிடுவோம், இல்லை வெறும் inertia, completely வெறும் inertia அப்படின்னு கூப்பிடுவோம் மாஸை. பட் ஆனால் இங்கே ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் tau net, ஃபோர்ஸ் இருக்க இடத்துல tau net இருக்கா, m இருக்க இடத்துல என்ன இருக்குது, I இருக்குது, a இருக்க இடத்துல ஆல்ஃபா. இந்த ஐக்கு பேர் என்னென்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு கூடுவோம். ஆல்ஃபா வெக்டார்ன்றது என்னது? ஆங்குலர் ஆக்சலரேஷன். இதை பற்றி நம்ம எதுவுமே இப்போ பார்க்க போகிறது கிடையாது. நம்மளுக்கு இது வரைக்கும் என்ன தெரியும்னா டவு நெட்னா என்னன்னு தெரியும், சமேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டார்க். அந்த டார்க் எல்லாம் இஸ் ப்ரொடியூஸ்டு பை அ பர்டிகுலர் ஃபோர்ஸ். இது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக இல்லையா? சரி, இந்த ஐ ஆல்ஃபா பற்றி இப்போ கவலைப்படாதீங்க, நம்ம லேட்டரான் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். சரி, இப்போ நம்ம படிக்கிறது வந்து ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம் தான் படிக்க போகிறோம். அதுக்கு பெருசாக நம்மளுக்கு தேவை கிடையாது. சரி, இப்போ பாருங்கள், டவு நெட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போனா இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0, தென் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஆல்ஃபா வெக்டர் ஷுட் பி ஈக்குவல் டு வாட்? 0 தானே. இந்த பர்டிகுலர் கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம். இந்த கண்டிஷனை தான் we call it as what? Rotational equilibrium. So summation of forces equal to 0 na translational equilibrium. Summation of torques equal to 0 na என்னது? Rotational equilibrium. இப்போ நம்ம மேலே என்ன எழுதியிருந்தோம்? Net force equal to 0. அதே மாதிரி summation of forces along x direction equal to 0 இல்லை. அதே மாதிரி இங்கே எப்படின்னா summation of torque is equal to summation of torque is equal to 0. இது வந்து வெக்டார் ஃபார்மில் இருக்குப்பா. இது வந்து வெக்டார் ஃபார்மில் எழுதியிருக்கும். நெட் ஃபோர்ஸ் நெட் டார்க் ஈக்குவல் டு 0. இது வந்து சமேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டார்க். அதாவது வெக்டார் இல்லாமல் எழுதியிருக்கேன். தட் இஸ் வெறும் மேக்னிடியூட் மட்டும். வெறும் சமேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் மேக்னிடியூட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே மேலே என்ன பண்ணும்? சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது மேலே இருக்கிறது பாசிட்டிவ், கீழே இருக்கிறது நெகட்டிவ், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நெகட்டிவ், சைன் கன்வென்ஷன் போட்டோம்ல. அதே மாதிரி இங்கே எப்படின்னா, நம்மளுக்கு ஒரு டார்க்குக்குமே கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்குது? எபிலிட்டி டு ரொட்டேட். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே டார்க் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இட் இஸ் ஹேவிங் தி எபிலிட்டி டு ரொட்டேட் அபவுட் அ கிவன் ஆக்சஸ். எந்த ஆக்சஸை வச்சு நம்ம டார்க்கு கண்டுபிடிச்சோமோ அபவுட் தட் ஆக்சஸ் இட் இஸ் ஹேவிங் தி எபிலிட்டி டு ரொட்டேட். நான் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியம்ப்பா. ஒரு ஃபோர்ஸுக்கும் கரஸ்பாண்டிங் டார்க் சொன்னோம் அபவுட் அ கிவன் ஆக்சஸ். ஸோ டார்க்கு இருக்குது அப்படின்னா about that axis it is having the ability to rotate the object. So rotation றது ரெண்டு விதமாக பாசிபிள். ஒன்று clockwise rotate பண்ணலாம், இல்லை ஆன்டி clockwise rotate பண்ணலாம். ஸோ முக்கியமான விஷயத்தை கவனிங்க. டார்க் இருக்குனாலே ரொட்டேஷன் ஒன்று clockwise இருக்கலாம், இல்லை ஆன்டி clockwise இருக்கலாம். இங்கே வந்து நம்ம சைன் கன்வென்ஷன் இங்கே அப்ளை பண்ணணும். சமேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டார்க் தட் இஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. அதில் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷனை வச்சு நம்ம சைனை அப்ளை பண்ணணும். சைன் கன்வென்ஷன் ஃபஸ்ட்டு என்னென்னா, சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ ஒரு டார்க் வந்து நம்மளுக்கு இருக்குது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அபவுட் அ கிவன் ஆக்சஸ். அது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணுதுன்னு வைங்க. சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இட் இஸ் ஹேவிங் தி எபிலிட்டி டு ரொட்டேட் த ஆப்ஜெக்ட் ஆன்டி கிளாக்வைஸ். ஓகே, இப்படி ரொட்டேட் ஆக ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல சமேஷன் ஆஃப் டார்க் போடுறோம்ல, சமேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டார்க், அதில் வந்து ப்ளஸ் டவ் அப்படின்னு நம்ம போடணும். இதே சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து கிளாக்வைஸ், அதாவது அந்த டார்க் வந்து இட் இஸ் ட்ரைங் டு ரொட்டேட் த ஆப்ஜெக்ட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகே, கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா ஐ ஷுட் புட் மைனஸ் டவ். இங்கே டவ்ன்றது என்னது? மேக்னிடியூட் ஆஃப் டார்க். ப்ளஸ்ன்றது அதுக்கு முன்னாடி உள்ள சைன். அதே மாதிரி இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் டார்க், அதுக்கு முன்னாடி நெகட்டிவ் சைன் when it is trying to rotate the object in clockwise direction. ஓகே, இப்போ நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே திரும்ப ரீகால் பண்ணுங்கள். புரியலன்னா திரும்ப கூட எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் போகிறோம். ப்ராப்ளம்ஸில் இப்போ நம்ம படித்தது எல்லாத்தையும் எப்படி சூப்பராக அப்ளை பண்ணுறது அப்படின்றத வில் சி. இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஒன் செகண்ட் ஐ எம் சேயிங். ஓகே, ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். இப்போ கவனிங்க, இது வந்து ஒரு ராடு. ஓகே, இது வந்து ஒரு மாஸ்லெஸ் ராட். இந்த மாஸ்லெஸ் ராடை வந்து கீழே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் பிவோட்டுன்னு சொல்லுவான். இதை இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த ராடு கீழே வச்சுருக்கேன். அது பேர் வந்து என்னது? பிவோட்டு. ஸோ இந்த ராட் மேலே வச்சுருக்கோம். 3 ஃபோர்ஸஸ் இந்த ராடு மேலே ஆக்ட் ஆகுது. 3 நியூட்டன், 2 நியூட்டன் அண்ட் 1 நியூட்டன். 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதாவது டு ஃபைண்ட் த சமேஷன் ஆஃப் டார்க் கண்டுபிடிக்கணும். எல்லா ஒரு ஃபோர்ஸ் டோட்டலாக 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. 3 ஃபோர்ஸோட சமேஷன் ஆஃப் டார்க் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா வெதர் த ராட் இன் ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம், ஃபைண்ட் ராட் இன் ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியமில் ராட் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ கவனிங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிவோட்லேருந்து இந்த 3 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற லென்த் வந்து 1 மீட்டர். பிவோட் அதாவது பிவோட் மீன்ஸ் வாட், இதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் இந்த ராடு வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். கரெக்டாக? அப்போது இந்த இடம் தான் நம்மளுக்கு என்னது ஆக்சஸ். ஒரு பாயிண்ட் மாதிரி போட்டிருக்கோன்னா திஸ் இஸ் அவர் ஆக்சஸ். இந்த ஆக்சஸ் வந்து எப்படி க்ரியேட் ஆகுதுன்னா கீழே ஒரு பிவோட் வச்சுருக்கோம். இந்த பிவோட்டை வச்சு இட் வில் ரொட்டேட். ஓகே, ஸோ இங்கே ஒரு 2 நியூட்டன் எக்ஸாக்டாக பிவோட் மேலே ஆக்ட் ஆகுது. இங்கே வந்து இந்த எண்டில் வந்து 1 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது டவுன்வர்ட்ஸ். ஓகே ரைட்ப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் டேக் த 3 நியூட்டன் ஃபோர்ஸ். நான் F1 அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். இப்போ நம்மளுக்கு இதோட மேக்னிடியூட் ஆஃப் டார்க்கு கண்டுபிடிங்க. FR sin θ கரெக்டாக? FR sin θன்றது θ R Fலாம் தெரிஞ்சால் டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து FR பர்பண்டிகுலர் போட போகிறோம். R sin θவை R பர்பண்டிகுலர் அப்படின்னு நான் எடுத்துக்க போகிறேன். ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து R பர்பண்டிகுலர் இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறது நல்லா கவனிங்க. சரி, F1 is 3 நியூட்டன் இந்த ஃபோர்ஸ் நம்ம டவுட் இல்லை. பட் R பர்பண்டிகுலர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுதான் என்னது நம்மளோட ஆக்சஸ். கரெக்டாக? இது வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னது R sin θ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபோர்ஸை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோன்னா அந்த லைனுக்கு பேர் என்னது F லைன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம் இல்லையா? இப்போ ஆக்சஸ்லேருந்து அந்த F லைனுக்கு நான் என்ன பண்ணணும், ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். ஆக்சஸ்லேருந்து அந்த F லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைனை ட்ரா பண்ணுறேன். இந்த லென்த்து தான் என்னது R பர்பண்டிகுலர். கரெக்டாக இல்லையா? ஆக்சஸில் இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு வரையக்கூடிய அந்த லென்த்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் R பர்பண்டிகுலர். கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ இந்த ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் வந்து இந்த R பர்பண்டிகுலர் வேல்யூவை டேரெக்டாக கொடுத்துருந்தா திஸ் லென்த் இஸ் 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கானா. ஸோ நம்மளோட R பர்பண்டிகுலரோட வேல்யூ என்னது 1 மீட்டர். அதாவது நான் என்ன பண்ணேன், ஃபோர்ஸை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணேன். ஆக்சஸ்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணி இந்த லென்த்து தான் என்னது நம்மளோட R பர்பண்டிகுலர் இல்லையா? எஸ். ஸோ R பர்பண்டிகுலர் 1 மீட்டர். ஸோ τ1ன்றது என்னது F இன்ட்டு தட் இஸ் F1 இன்ட்டு R பர்பண்டிகுலர். F1ன்றது 3 நியூட்டன், R பர்பண்டிகுலர்ன்றது 1 மீட்டர். ஸோ நியூட்டன் டார்க்கோட யூனிட் என்னது? இப்போ நீங்கள் இது வரைக்கும் நான் முன்னாடி சொல்லியிருக்க மாட்டேன். டார்க்கோட யூனிட்டை நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கவனிங்க, ஃபார்முலா என்னது FR sin θவா? Fன்றது நியூட்டன், Rன்றது மீட்டர், sin θன்றது என்னது ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் குவான்டிட்டி. ட்ரிக்னாமெட்ரிக் குவான்டிட்டிக்கு யூனிட்டே கிடையாது. ஓகே, sin θக்கு நம்ம யூனிட் சொல்ல மாட்டோம். ஸோ நியூட்டன், Rக்கு வந்து மீட்டர், Fக்கு வந்து நியூட்டன். ஸோ நியூட்டன் மீட்டர் தான் டார்க்கோட யூனிட். ஸோ டார்க்கோட யூனிட் என்னது 1 நியூட்டன் மீட்டர். திஸ் இஸ் த யூனிட் ஆஃப் வாட் டார்க். சரி, ஓகே. இப்போ τ1 வந்து FR sin θ. ஸோ ஃபைனலி நம்மளுக்கு வந்து 3 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு நான் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து கண்டுபிடிச்சது மேக்னிடியூட் ஆஃப் டார்க் τ1 கண்டுபிடிச்சேன் RF sin θ. ஆனால் இப்போ பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்ற சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணணும். ஸோ நல்லா கவனிங்க, இது வந்து ஆக்சஸ் ரைட், இது நம்மளோட ஆக்சஸ்ஸு. இப்போ இந்த இடத்துல ஆக்சஸ் இருக்குது. இப்போ ராடு மேலே இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் ரைட், இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆக்சஸ் இந்த ராடு வந்து இப்படி ரொட்டேட் ஆகுமா, இப்படி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுமா, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுமா? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இது நம்மளோட ஆக்சஸ்ஸு. இப்படி ஒரு ஃபோர்ஸ் தரேன். த ராட் வில் ரொட்டேட் இன் வாட் டைரக்ஷன்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இங்கே என்னது இந்த டார்க் ஏற்பட்டுச்சு இல்லையா? அதனால நம்மளுக்கு சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னால் நான் என்ன எடுத்துக்கணும் ப்ளஸ் τ1. ஸோ சைன் கன்வென்ஷன் படி ப்ளஸ் τ1 அப்படின்னு நம்ம போடணும். அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம் 2 நியூட்டன். 2 நியூட்டன் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க, இங்கே வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து எது வழியாக பாஸ் ஆகுது? ஆக்சஸ் வழியாகவே பாஸ் ஆகுதா? ஆக்சஸ் வழியாகவே இந்த ஃபோர்ஸ் வந்து பாஸ் ஆகிறனால வாட் இஸ் R பர்பண்டிகுலர் வேல்யூ 0. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இப்படி செக் பண்ணி பாருங்கள். இங்கே இப்போ ஃபோர்ஸ் வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து இங்கே இருக்குன்னு வைங்க. இதை நான் R பர்பண்டிகுலர் எப்படி கண்டுபிடிப்பேன் இந்த ஃபோர்ஸுக்கு? யூ டேக் எக்ஸாம்பிள் இயர். இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருந்திருந்தால் இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போமா? எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த லென்த்து தான் R பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? இந்த ஃபோர்ஸ் லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு திஸ் லென்த் வில் பி த R பர்பண்டிகுலர். ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஃபோர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு வாங்க. இங்கே இருக்கிற ஃபோர்ஸை யூ பிரிங் இட் க்ளோசர்.
கிட்ட கொண்டு வர என்ன ஆகும்? ஆர் பர்பெண்டிகுலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா திஸ் லென்த் வில் பி த ஆர் பர்பெண்டிகுலர். ஸோ இப்போ எக்ஸாக்டாக அந்த ஆக்சஸ் மேலேயே போகிறனால ஆர் பர்பெண்டிகுலரோட வேல்யூ என்னது? 0. ஸோ F2 வந்து 2 நியூட்டன், ஆர் பர்பெண்டிகுலர் வந்து 0. ஸோ வாட் இஸ் த நெட் டார்க்? அதாவது மேக்னிடியூட் ஆஃப் டார்க் என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், தட் இஸ் ஆர் பர்பெண்டிகுலர் வந்து 0. ஸோ டோட்டலாக டார்க்கோட வேல்யூ 0. இங்கே வந்து ஆல்ரெடி ஃபோர்ஸ் டார்க்கே 0 ஆகிடுச்சு, மேக்னிடியூட் ஆஃப் டார்க். ஸோ பாசிட்டிவாக நெகட்டிவான்றது இங்கே பேசி நோ யூஸ். ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. ஓகே, ஸோ இப்போ யூ டேக் த F3, தட் இஸ் இந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஃபோர்ஸ் வந்து 1 நியூட்டன். இப்போ ஆக்சஸ்லேருந்து எஃப் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து நான் என்ன பண்ணணும்? ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். கரெக்டாக இல்லையா? ஐ நீட் டு ட்ரா அ பர்பெண்டிகுலர் லைன். இந்த லென்த்து தான் என்னது? நம்மளோட ஆர் பர்பெண்டிகுலர் 2 மீட்டர். ஸோ F3 வந்து 1 நியூட்டன் அண்ட் ஆர் பர்பெண்டிகுலர் இஸ் 2 மீட்டர். இப்போ நம்மளோட மேக்னிடியூட் ஆஃப் டார்க் என்ன வரும்? RF sin θ. ஸோ RF sin θ F பர்பெண்டிகுலர், FR பர்பெண்டிகுலர். கரெக்டாக இது வந்து ஃபோர்ஸ் வந்து 1 நியூட்டன், ஆர் பர்பெண்டிகுலர் வந்து 2 மீட்டர். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு என்ன வருது? 2 நியூட்டன் மீட்டர். டார்க்கோட யூனிட் என்னது? நியூட்டன் மீட்டர். சரி, இப்போது நல்லா கவனிங்க, இது நம்மளோட ஆக்சஸ்ஸு. ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் ஐ எம் அப்ளைங். ஸோ அதனால் என்ன ஆகும்? கிளாக் வைஸ் ரொட்டேஷனா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனா? இதுதான் நம்மளோட ஆக்சஸ். ஆக்சஸை பொறுத்து இது கிளாக் வைஸ், இந்த ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் பார்த்து ஆக்ட் ஆகிறனால கிளாக் வைஸ் கொடுக்கும், ஆன்டி கிளாக் வைஸா? இட் வில் பி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னால் என்னது? τ3 மேக்னிடியூட் கண்டுபிடிச்சேன். ஸோ சைன் என்னது? -τ3 அப்படின்னு சொல்லி வரும். புரியுதா இல்லையா? இங்கே +τ1, இங்கே 0, இங்கே -τ3. சரி, இப்போ நம்ம வந்து சம்மேஷன் ஆஃப் டார்க்கை கண்டுபிடிக்கலாம். ஓகே, சம்மேஷன் ஆஃப் டார்க் படி ஃபஸ்ட்டு டார்க் வந்து வித் த சைன் நம்ம அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸு F1 ஃபோர்ஸோட டார்க் என்னது? +τ1. F2 ஃபோர்ஸோட டார்க் என்னது? ப்ளஸ்ஸு மைனஸ் இங்கே டசன்ட் மேட்டர், ஏன்னா இது எனிவே இட்ஸ் கோயிங் டு பி 0. நீங்கள் ப்ளஸ்ன்னு போட்டாலும் பிரச்சனை இல்லை, மைனஸ் போட்டாலும் பிரச்சனை, இட்ஸ் கோயிங் டு பி 0. அதனால் நம்ம ரொட்டேஷன், சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷனை பற்றி பேசலை. ஸோ யூ கேன் ரைட் ஜஸ்ட் ப்ளஸ் ஆல்சோ. இது எனிவே இது 0 ஆகிடும். சரி, இப்போ இதுக்கு வந்து -τ3 பிகாஸ் இட் இஸ் சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் கிளாக் வைஸ். ஸோ ஒரு இதையும் ஆட் பண்ணணும். இதோடது என்னது? τ1ஓட வேல்யூ என்னது? τ1ஓட வேல்யூ இஸ் 3. ஸோ +3ன்னு போடணும். இதுக்கு வந்து என்டையர்லி 0. அதுக்கப்புறம் வாட் இஸ் τ3ஓட வேல்யூ? τ3ஓட வேல்யூ 2 நியூட்டன் மீட்டர். அப்போது மைனஸ் இங்கே முன்னாடி இருக்குது. ஸோ -2. புரியுதா இல்லையா? ஸோ +3 -2 ஃபைனலி யூ ஆர் ஹேவிங் +1 நியூட்டன் மீட்டர். நல்லா கவனிங்க, இது வந்து +3ன்றது என்னது? ஆன்டி கிளாக் வைஸ் சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். த டார்க் இஸ் ட்ரைங் டு ரொட்டேட் த ராட் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். 0ன்றது இட் இஸ் டசன் 0னா என்ன அர்த்தம்? அது வந்து ரொட்டேட், அந்த ஃபோர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணவே ட்ரை பண்ணல. -2னா என்ன அர்த்தம்? இட் இஸ் ட்ரைங் டு ரொட்டேட் த ராட் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இது பாசிட்டிவ்னா ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது அபவுட் தட் ஆக்சஸ். அந்த பர்டிகுலர் ஆக்சஸ்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். -2ன்றது என்னது? கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஃபைனலாக யார் ஜெயிக்கிறா? பாசிட்டிவா நெகட்டிவா? ஃபைனலாக யார்ப்பா ஜெயிக்கிறா? பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் ஜெயிக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? ராட் வில் ரொட்டேட் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அபவுட் த கிவன் ஆக்சிஸ். So with respect to the given axis, finally the rod is going to rotate in anti-clockwise direction. புரியுதா இல்லையா? எஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்லேருந்து you are able to understand, லைக் உங்களுக்கு ஒரு புரிய வரும்னு நினைக்கிறேன். இதே எனக்கு ஆன்சர் சம்மேஷன் ஆஃப் டார்க் நெகட்டிவ்னு வந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா you would have said clockwise rotation. The rod ஃபைனலாக clockwise rotation about the given axis rotate ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதா? அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிப்பா, இப்போ அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள். இது வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். அதாவது ராட், இது வந்து ஒரு ராடு, மாஸ்லெஸ் ராட். இது இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணியிருக்கான். இப்போ வித் ரெஸ்பெக்ட் இது இந்த பாயிண்ட் படி இந்த ராட் என்ன ஆகலாம்? ரொட்டேட் ஆகலாம். ஸோ திஸ் இஸ் அவர் ஆக்சிஸ், பாயிண்ட் ஆஃப் ஆக்சிஸ் இது. ஓகே, இப்போ நீங்கள் என்னென்னா 3 ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. 2 நியூட்டன் அண்ட் 1 நியூட்டன். டோட்டலாக 3 ஃபோர்ஸு. இந்த லென்த்து கொடுத்துட்டான் 1 மீட்டர், 2 மீட்டர். இந்த லென்த் என்னது? 1 மீட்டர். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் த சம்மேஷன் ஆஃப் டார்க். போன ப்ராப்ளம் அது இதுலேயும் கண்டுபிடிக்கணும். அண்ட் செக் வெதர் த ராட் இஸ் இன் ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம். ராடு ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியமில் இருக்கா இல்லையா அப்படின்றது சொல்லணும். அண்ட் த ராட், கிவன் ராட் இஸ் வாட்? பிவோட்டட்னா என்ன அர்த்தம்? பிவோட்டட்னா அந்த இடத்துல மாட்டியிருக்காங்க. ராடை இந்த இடத்துல மாட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் பிவோட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஃப்ரீ டு ரொட்டேட் அபவுட் திஸ் பாயிண்ட். ஓகே ரைட். இப்போ வந்து
summation of torque கண்டுபிடிச்சு whether we need to check whether the rod is in equilibrium or not. சரி கவனிங்க, let's take the force F1. இந்த force வந்து F1 கூப்பிடுறேன். F1 வந்து எவ்வளோ? 2 நியூட்டன். ஓகே, ஸோ இப்போ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். இது வந்து 2 நியூட்டன் ஃபோர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? ஃபோர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளோட எஃப் லைன். ஸோ ஆக்சிஸ்லேருந்து இந்த இடத்துல வரையக்கூடிய பர்பண்டிகுலராக வரையக்கூடிய இந்த லென்த்து இருக்கு இல்லையா, இதுதான் என்னது நம்மளோட ஆர் பர்பண்டிகுலர். ஸோ ஆல்ரெடி கொஸ்டினில் அதை கொடுத்துட்டான் 1 மீட்டர்னு. ஸோ ஆர் பர்பண்டிகுலர் வேல்யூ வந்து 1 மீட்டர். இப்போ அதுக்கப்புறம் டார்க் வந்து எஃப்ஆர் சைன் தீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ τ1 இஸ் ஈக்குவல் டு F1 ஆர் பர்பண்டிகுலர்னு போடுறேன். ஆர் பர்பண்டிகுலர் 1 மீட்டர், இது வந்து 2 நியூட்டன். ஸோ 2 நியூட்டன் மீட்டர். கரெக்டாக இல்லையா? இப்போ அடுத்து சைனை நம்ம சொல்லணும். இப்போது இதுதான் நம்மளோட ஆக்சிஸ். ஸோ திஸ் இஸ் அவர் ஆக்சிஸ். ஃபோர்ஸ் வந்து என்னது டவுன்வர்டு பார்த்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ராட் வந்து இட் வில் ட்ரை டு ரொட்டேட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். கரெக்டாக? ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா என்னது, நம்ம -τ1 அப்படின்னு போடணும். ஸோ திஸ் இஸ் அவர் மேக்னிடியூட். இது டைரக்ஷனோட போடும்போது -τ1 அப்படின்னு போடணும். லெட்ஸ் டேக் த ஃபோர்ஸ் 2 நியூட்டன். 2 நியூட்டன் எடுத்திங்கன்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இது நம்மளோட ஆக்சிஸ். ஓகே, இது நம்மளோட என்னது, இது நம்மளோட ஃபோர்ஸ் லைன். ஓகே, எஃப் லைன் இது. ஸோ இங்கேருந்து இதுக்கு வரையக்கூடிய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, இதை நான் ரப் பண்ணிடுறேன். இங்கேருந்து என்ன பண்ணணும், பர்பண்டிகுலர் டு த எஃப் லைன் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இதுதான் என்னது நம்மளோட ஆர் பர்பண்டிகுலர். இங்கேருந்து ஆக்சஸ்லேருந்து இந்த லென்த் இருக்கு இல்லையா, பர்பண்டிகுலர் டு த எஃப் லைன், இந்த லென்த்து தான் நம்மளோட ஆர் பர்பண்டிகுலர். ஆல்ரெடி கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டா, இது 1 மீட்டரா, இது 2 மீட்டர். ஸோ டோட்டலாக எவ்வளோ லென்த்து, 3 மீட்டர். கரெக்டாக? ஸோ ஆர் பர்பண்டிகுலர் இஸ் 3 மீட்டர். ஆல்ரெடி கொஸ்டினில் இது 1 மீட்டர் 2 மீட்டர், டோட்டலாக 3 மீட்டர். ஸோ τ2 என்னது, F2 இன்ட்டு ஆர் பர்பண்டிகுலர். F2ன்றது 2, ஆர் பர்பண்டிகுலர் இஸ் 3. ஸோ ஃபைனலாக 6 நியூட்டன் மீட்டர். இப்போ நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டைரக்ஷனோட சொல்லணும், ப்ளஸ்ஸா மைனஸானு. யூ நீட் டு திங்க் ப்ராப்பர்லி இயர். இது நம்மளோட ஆக்சஸ், ரைட்? ஃபோர்ஸ் வந்து கீழேருந்து மேலே பார்த்து ஆக்ட் ஆகுது. ராட் வில் ட்ரை டு ரொட்டேட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் ஆர் கிளாக்வைஸ். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பார்க்க ட்ரை பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், +τ2. புரியுதா இல்லையா? எஸ், வி நீட் டு புட் +τ2. ரைட்ப்பா. சரி, இப்போ அடுத்து லெட்ஸ் டேக் த F3 ஃபோர்ஸ். F3 ஃபோர்ஸோட வேல்யூ வந்து 1 நியூட்டன். இப்போ எது நம்மளோட ஆக்சஸ்ஸு, இது நம்மளோட ஆக்சஸ்ஸு. நான் எஃப் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், எஃப் ஃபோர்ஸ் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஆக்சஸில் இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு லைனுக்கு நான் ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். அந்த பர்பண்டிகுலர் லைன் தான் என்ன இருக்கும், திஸ் பர்பண்டிகுலர் லைன் இஸ் அவர் ஆர் பர்பண்டிகுலர். ஸோ ஆர் பர்பண்டிகுலரோட வேல்யூ என்னது, இது வந்து 1 2 நியூட்டன், 1 மீட்டர் 2 மீட்டர் அண்ட் 1 மீட்டர். டோட்டலாக எவ்வளோ, அலாங் த ராட் தானே வருது, இட் இஸ் 4 மீட்டர். ஸோ F3யோட வேல்யூ என்னது, 1, ஆர் பர்பண்டிகுலர் 4. ஸோ டோட்டலாக 4 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு வருது. சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷனை பார்க்கும்போது இது கிளாக்வைஸா ஆன்டி கிளாக்வைஸா, இது ஆக்சிஸ். ஃபோர்ஸ் இஸ் ட்ரைங் டு புல் த ராட் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன், அதாவது கிளாக்வைஸ்னால் என்னது, -τ3. ஓகே, இப்போ நான் சமேஷன் ஆஃப் டார்க் கண்டுபிடிக்கலாம். சமேஷன் ஆஃப் டார்க் கண்டுபிடிக்கும் போது திஸ் இஸ் -τ1. சைனோட அப்ளை பண்ணணும், -τ1. இது வந்து +τ2 -τ3. சைனோட போட்டோமா. இப்போ τ1ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 2 நியூட்டன் மீட்டர். ஸோ τ1 இருக்க இடத்துல 2, τ2 இருக்க இடத்துல 6, τ3 இருக்க இடத்துல 4. ஸோ டோட்டலாக we are having ஃபைனல் ஆன்சர் என்னது, இது -6, இது +6. ஃபைனலாக சமேஷன் ஆஃப் டார்க் என்ன வருது, summation of individual torque, that is net torque என்ன வருது, net torque we are getting it as what, net torque we are getting it as answer is equal to 0 ன்னு வந்துருச்சு. அப்போ இது என்ன கண்டிஷன், இது the rod is in rotational equilibrium. rod ரொட்டேட்டே ஆகாது. பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா ஆன்டி கிளாக்வைஸ், நெகட்டிவ்னு வந்துருந்துச்சுன்னா ஆன்சரு கிளாக்வைஸ், 0ன்னு வந்துச்சுன்னா என்னது, ராடே ரொட்டேட் ஆகலைன்னு அர்த்தம். இது ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியமோட கண்டிஷன். புரியுதா? நெக்ஸ்ட் வில் see some 2 problems, then we finish the discussion. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ ஓகே குட், இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இது வந்து நம்மளோட ராடு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு மாஸ்லெஸ் ராடு. நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ராட் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு, தட் இஸ் இந்த இடத்துல பிவோட் ஆகிருக்கு. பிவோட் மீன்ஸ் வாட்,
about which it can rotate, the rod can rotate about this axis. Okay, so இந்த இடம் தான் நம்மளுக்கு axis. ஸோ இப்போ என்னென்னா they are asking 3 force இங்கே ஆக்ட் ஆகுது, 2F, F and 3F. ஸோ 3F வந்து இந்த டைரக்ஷனில், F மேலே, 2F மேலே பார்த்து, F வந்து கீழே. ஸோ ஃபைண்ட் த சமேஷன் ஆஃப் நெட் மொமெண்ட், நெட் டார்க். ஓகே, சமேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டார்க் என்னன்னு கேட்குறான். அண்ட் செக் வெதர் த ராட் இஸ் இன் ஈக்குலிபிரியம், ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியமில் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகே, இதை நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு பண்ண தெரியுதா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ரைட்பா. ஸோ இப்போ கவனிங்க, 3 ஃபோர்ஸஸ் இருக்குது. ஸோ இது நம்மளோட ஆக்சஸ். ஸோ ஆக்சஸ் இந்த டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்கான், ஏ. இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் 2A. இது வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்தது. சரி, இப்போ நம்மளோட ஃபோர்ஸ் F1 எடுத்துக்கலாம். இங்கே 2Fன்னு கொடுத்துருக்கானா, அதை வந்து நம்மளோட ஃபோர்ஸ் F1 நான் எடுத்துக்கிறேன். ஸோ F1 is equal to 2F. ஸோ நம்ம டார்க்கு, அதாவது மேக்னிடியூட் ஆஃப் டார்க் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா என்னது, F1 into R பர்பண்டிகுலர். ஸோ F1ஓட வேல்யூ வந்து 2F. பட் இப்போ R பர்பண்டிகுலர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபோர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சிஸ்லேருந்து F லைனுக்கு ட்ரா பண்ணக்கூடிய இந்த லென்த்து தான் என்னது, என்னோட R பர்பண்டிகுலர். ஸோ R பர்பண்டிகுலரோட லென்த் என்னது, A. R பர்பண்டிகுலரோட லென்த் வந்து A. ஓகே, ஸோ 2F into A will give you what, 2FA. ரைட்டா? ஸோ இப்போ இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் டார்க்கு டியூ டு ஃபோர்ஸ் F1. இப்போ நம்ம அடுத்து டைரக்ஷன் சொல்லணும், அதாவது சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இதை நம்மளோட ஆக்சஸ், ரைட்? இது நம்மளோட ஆக்சஸ்ஸு. ஸோ ஃபோர்ஸ் வந்து மேலே பார்த்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ராடை வந்து இட் வில் ட்ரை டு பிரிங் த ராட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ், தட் இஸ் ப்ளஸ் τ1 போடலாம் இல்லையா? அதே மாதிரி ஃபோர்ஸ் எஃப்க்கு கவனிங்க. ஃபோர்ஸ் எஃப்பை பொறுத்த வரைக்கும் வேல்யூ வந்து F2 நான் Fன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் ஃபோர்ஸ் F. ஸோ τ2 கண்டுபிடிக்கிறோம், ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸ் F2ஓட வேல்யூ F. பட் இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், இந்த F லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஆக்சஸ்லேருந்து இந்த F லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும், which is same as what, this line. கரெக்டாக இந்த லைன் தானே பர்பண்டிகுலராக இருக்கும் 90 டிகிரி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லென்த் ஆல்ரெடி இது A, இது Aன்னு கொடுத்துருக்கான். அப்போ டோட்டல் லென்த் என்னது, 2A. கரெக்டாக? ஸோ R பர்பண்டிகுலர் வந்து 2A. ஸோ 2FA இஸ் த τ2. ஓகே, அது இப்போ சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட ஆக்சஸ்ஸு. பட் த ஃபோர்ஸ் இஸ் ட்ரைங் டு பிரிங் த ராட் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். ராடை கீழே கொண்டு வருது. கீழே கொண்டு வந்தால் நம்மளுக்கு என்னது, கிளாக் வைஸ் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா -τ2 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து லாஸ்ட் தேர்ட் ஃபோர்ஸை பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ட்ரை பண்ணுங்களேன். லெட்ஸ் சி யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். வித் த சைன் யார் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நம்மளோட 2F, இது நம்மளோட F1, F இல்லையா? ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்றதை கவனிங்க. ஸோ F3 தேர்ட் ஃபோர்ஸை நான் 3Fன்னு எடுத்துக்கிறேன். τ3 I need to find, that is magnitude of torque, force into perpendicular distance. இப்போ F3ஓட வேல்யூ 3F. பட் 3 பர்பண்டிகுலர், R பர்பண்டிகுலர் என்ன இருக்கும்? சரி, நல்லா கவனிங்க. நம்மளோட டெஃபினேஷனை இங்கே தான் கரெக்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்பராக கவனிங்க. நான் என்ன பண்ணணும், வாட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு ஃபைண்ட் R பர்பண்டிகுலர்? ஃபோர்ஸ் லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக? ஃபோர்ஸ் லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆக்சஸ்லேருந்து நல்லா கவனிங்க, ஆக்சஸ்லேருந்து அந்த F லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைனை ட்ரா பண்ணணும். கரெக்டாக இல்லையா? ஆக்சஸ்லேருந்து அந்த F லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன். இதுதான் என்னோட R பர்பண்டிகுலர். இது நம்மளோட F லைன். ஆக்சஸ்லேருந்து அந்த F லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன். அதுதான் என்னது, நம்மளோட R பர்பண்டிகுலர். ஸோ τ3 is equal to F3 into R பர்பண்டிகுலர். ஸோ இப்போ நீங்கள் என்னென்னா, இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியுதா? இது வந்து 90 டிகிரி. அப்போ இதுவும் என்னது, 90 டிகிரி. ஸோ யூ கேன் ஏபிள் டு see a right angle triangle here. இது 90 டிகிரி. ஸோ யூ ட்ரை டு ஃபைண்ட் sin theta here. இப்போ இது வந்து 30 டிகிரியா? அப்போ இது வந்து ஆப்போசிட் சைட், இது adjacent சைட். இருக்கிறதுலே பெரிய சைடு வந்து ஹைப்போடெனியஸ். ஸோ sin theta கண்டுபிடிங்க. sin 30 ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். ஹைப்போடெனியஸ்ன்றது இந்த லென்த்து 2A டோட்டலாக 4A. ஸோ sin 30 டிகிரின்றது என்ன, ஆப்போசிட் வந்து R பர்பண்டிகுலர், hypotenuse வந்து என்னது 4A. Opposite is R perpendicular and hypotenuse is what
4a. ஸோ இதில் வந்து ஆர் பர்பண்டிகுலரோட வேல்யூ என்னது 4a into sin 30 அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் ஃபோர்ஸ் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், ஆக்சிஸ்லேருந்து அந்த லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன், அந்த லென்த்தை நம்ம ஆர் பர்பண்டிகுலர்ன்றதை கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். இதில் என்னென்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சிம்பிளாக ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம். ஓகே, வி ஆர் நாட் மேக்கிங் அஸ் அவர் செல்ஃப் காம்ப்ளிகேட்டட், ரொம்ப சிம்பிளாகவே கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆர் பர்பண்டிகுலர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ F3 இருக்க இடத்துல 3Fன்னு போட்டுறேன். ஆர் பர்பண்டிகுலரோட வேல்யூ 4a sin 30 போட்டாச்சா. sin 30ன்றது என்னது 1/2. ஸோ ஆல்ரெடி 3 × 4 12, இங்கே 1/2. ஸோ கேன்சல் ஆச்சுன்னா 6FAன்னு வருது. இப்போ நல்லா கவனிங்க, இது நம்மளோட ஆக்சஸ். ஓகே, இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, இட்ஸ் ஆக்டிங் இன் திஸ் டைரக்ஷன், கரெக்டாக. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஃபோர்ஸால் ராட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுமா, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுமா? நம்மளுக்கு ஃபோர்ஸ் மேலே பார்த்துருக்கு, இது நம்மளோட ஆக்சஸ். ஸோ த ராட் வில் பி ட்ரைங் டு ரொட்டேட் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா என்னது, நம்மளுக்கு +τ3. ஸோ இது +τ3, இது -τ2 அண்ட் +τ1. ஸோ சம்மேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டார்க் என்னது +τ1 வித் த சைன், -τ2 வித் த சைன், +τ3 எல்லாமே சைனோட போட்டிருக்கோமா. இப்போ τ1ன்றது என்னது 2FA போட்டாச்சா, τ2ன்றது என்னது 2FA சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. வாட் அபவுட் τ3 6FA, கரெக்டாக இல்லையா. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடுது. ஃபைனலாக ஐ எம் லெஃப்ட் வித் +6FA. ஸோ +6FAனா என்ன அர்த்தம், ஃபைனலி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் இந்த ராட் இஸ் கோயிங் டு ரொட்டேட். இப்போ ஈக்குலிபிரியமில் இருக்கா இல்லையா, இப்போ சம்மேஷன் ஆஃப் நெட் டார்க் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஈக்குவல் டு 0னா நம்ம ஈக்குலிபிரியம் சொல்லிடலாம், நாட் ஈக்குவல் டு 0னா இது என்னது நோ ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் இங்கே. ஓகே ரைட்ப்பா. இப்போ லாஸ்ட் ஃபைனல் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, அதை மிஸ் பண்ணாமல் அதையும் கவனிங்க. ஓகே, லெட்ஸ் டூ தட் ஆல்சோ. இப்போ ஓகே குட், இந்த ப்ராப்ளமை பாருங்கள். ராட் ஏபி, ஓகே நம்மக்கிட்ட வந்து ஒரு ராட் ஏபி இருக்கா, ரெஸ்ட் வித் எண்ட் ஏ ஆன் த ரஃப் ஹாரிசான்டல் கிரவுண்ட். ஸோ ஒரு ராடோட ஏ எண்டை வந்து கிரவுண்டில் ரெஸ்ட் பண்ணியிருக்கான், இட் இஸ் ரஃப்னு சொல்லியிருக்கான் கிரவுண்ட் வந்து. அண்ட் த எண்ட் பி இஸ் அகெயின்ஸ்ட் அ ஸ்மூத் வெர்டிக்கல் வால். ஸோ பி எண்டை வந்து ஒரு ஸ்மூத் வெர்டிக்கல் வாலில் சைடு வச்சுருக்கான். த ராட் இஸ் யூனிஃபார்ம். ஸோ ராடோட மாஸ் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இட்ஸ் அ யூனிஃபார்ம் ராட். யூனிஃபார்ம் ராட்னா என்ன அர்த்தம், மாஸ் பர் யூனிட் லென்த் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் ராட் and the weight of the rod வந்து W1 கொடுத்துருக்கான். if the rod is in equilibrium in the position shown in the figure, so rod வந்து எங்கே இருக்கான், ஈக்குலிபிரியமில் இருக்கான் as shown in the figure. இப்போ find the frictional force of at A. இப்போ ஏன்றது எங்கே இருக்குது, ஸோ இப்போ என்ன கேட்குறான்னா find the frictional force at Aன்னு சொல்கிறான். ஏன்றது என்னது கிரவுண்டில் இருக்க பாயிண்ட் தானே. ஸோ frictional force at A, normal reaction at A and normal reaction at B. ஸோ டோட்டலாக 3 unknowns கேட்குறான். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அட் ஏன் கேட்குறான், பிகாஸ் ஏன்றது கிரவுண்டு, அங்கே ஃப்ரிக்ஷன் இருக்குது, பிகாஸ் இட் இஸ் அ ரஃப் சர்ஃபேஸ். பட் ஆனால் பி எண்ட் இருக்குல்ல, உங்களுக்கு டயக்ராமில் தெரியுதா, பி எண்டில் வந்து ஃப்ரிக்ஷன் கிடையாது, பிகாஸ் இட்ஸ் அ ஸ்மூத் சர்ஃபேஸ், அதனால் அது கேட்கல. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளமை எப்படி பண்ணுறது, த ராட் இஸ் இன் ஈக்குலிபிரியம் சொல்லியிருக்கான். ஈக்குலிபிரியம்னா என்னது, நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் இருக்குது. ஒன்று டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம், இன்னொன்று வந்து என்னது ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம். ஸோ அதை வச்சு நீங்கள் இதை ஆன்சர் பண்ணணும். ஸோ ஸ்க்ரீனை பாஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஐடியாஸ் கூட கொடுக்குறேன், நான் க்ளூஸ் கூட கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு இந்த ராடுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு சம்மேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம் அப்ளை பண்ணுங்கள். சம்மேஷன் ஆஃப் ஆக்சஸும் கொடுத்துட்டேன், அந்த டயக்ராமை பார்த்தா தெரியும். எக்ஸ் ஆக்சஸ் வந்து டுவர்ட்ஸ் ரைட், அந்த ராடு சாய்ச்சி காமிச்சிருக்காங்க, அங்கேயே ஆக்சஸையும் ஆல்ரெடி கொடுத்துட்டான், நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது, ஈஸியாக அவனே ஆக்சஸ் சூஸ் பண்ணி கொடுத்துட்டான். எக்ஸ் ஆக்சஸ் டுவர்ட்ஸ் ரைட் பாசிட்டிவ், மேலே பார்த்து என்னது ஒய் ஆக்சஸ் கொடுத்துட்டான். இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம் அப்ளை பண்ணுங்கள். சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் ஒய் டைரக்ஷன் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் என்னது, நம்ம ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் அப்ளை பண்ணணும் அபவுட் அ கிவன் ஆக்சஸ். ஆனால் இங்கே எதுவும் ஆக்சஸ் எதுவும் கொடுத்துருக்கானா, கிடையாது. நீங்களாக ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஆக்சஸாக சூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன், பட் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், பிகாஸ் ஆல்ரெடி நம்ம இதோட தியரிஸ் எல்லாம் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ யூ நீட் டு கிவ் த ட்ரை. ரைட், இப்போ லெட்ஸ் கோ இன்டு த சொல்யூஷன். ஸோ கவனிங்க, இது நம்மளோட கொடுத்துருக்க டயக்ராம். இந்த இடத்த வந்து 0.1 கொடுத்துருக்கான், இந்த இடம் நம்மளோட கிரவுண்டு, ரைட்டா. திஸ் இஸ் அவர் கிரவுண்டு, இது வந்து நம்மளோட வால்,
இப்போ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, ஒரு ராட் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ரஃப் சர்ஃபேஸ், இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ். ராடோட இந்த எண்டு வந்து ஏ, இந்த எண்டு வந்து என்னது பி. ஓகே, ஸோ நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நம்ம FA, NA, NB, that is normal reaction at A, normal reaction at B, frictional force at A, equilibrium condition அப்போ you need to find. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம போட்டாகணும். ஸோ வெயிட், இந்த ராடுக்குன்னு ஒரு வெயிட் W இருக்குன்னு சொல்லியிருந்தான். வெயிட் கரெக்டாக எங்கே ஆக்ட் ஆகும் நம்மளுக்கு? ராட் வந்து யூனிஃபார்ம் ராடுன்னு சொல்லியிருக்கான். தட் இஸ் மாஸ் பர் யூனிட் லென்த் வந்து கான்ஸ்டன்ட். அதாவது யூனிஃபார்ம் ராடு அப்படின்னா வெயிட் எங்கே ஆக்ட் ஆகும்? கரெக்டாக சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் டவுன்வேர்டு பார்த்து ஆக்ட் ஆகும். சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் கரெக்டாக டவுன்வேர்டு பார்த்து ஆக்ட் ஆகுது. இப்போ இது வந்து கான்டாக்டு, ராடு வந்து வாலோட கான்டாக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்த நீங்கள் என்ன சொல்லணும்? காமன் டேஞ்சன்ட். ஸோ காமன் டேஞ்சன்ட்டில் இப்போ நான் யாருக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறேன்? ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் ராடு போடுறேன், ராடுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இது வந்து காமன் டேஞ்சன்ட். ஸோ காமன் டேஞ்சன்ட்லேருந்து டுவர்ட்ஸ் த பாடி பார்த்து நார்மல் ரியாக்ஷன் NB. அதுக்கப்புறம் இது என்னது? காமன் டேஞ்சன்ட். ஸோ காமன் டேஞ்சன்ட்லேருந்து டுவர்ட்ஸ் த பாடி பார்த்து NA. ஸோ இது நம்மளுக்கு NA, திஸ் இஸ் NB. கான்டாக்ட் இருக்கிறனால நார்மல் ரியாக்ஷன் வருது. வெயிட் வந்து டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். பட் இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கணும்ல, விச் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த இடம் வந்து ரஃப்பு, இது வந்து ஸ்மூத்து. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் இதை வந்து கான்ஷியஸாக போடணும். இப்போ இப்படி ஒரு ராடு வச்சா அப்படின்னா ராடு எந்த பக்கம் ஸ்லைடாக ட்ரை பண்ணும்? இந்த பக்கம் ஸ்லைடாக ட்ரை பண்ணுமா, இந்த பக்கம் ஸ்லைடாக ட்ரை பண்ணுமா? அதாவது டெண்டன்சி டு மோஷன், த ராட் வில் ட்ரை டு மூவ் இன் விச் டைரக்ஷன்? ராட் இப்படி தானே ஸ்லைடாக ட்ரை பண்ணும். அப்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கணும்? ராட் இந்த பக்கம் போக ட்ரை பண்ணும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் ஆக்ட் இன் திஸ் டைரக்ஷன். இதை நான் FAன்னு கூப்பிட்றேன், ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து A இல்லையா? ஸோ FAன்னு கூப்பிட்றேன், இது NA, திஸ் இஸ் NB. ரைட்டா? எனி டவுட்? சரி, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நம்ம ராடு ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ நான் டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம் அப்ளை பண்ணணும். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ராடோட லென்த் வந்து நான் என்ன கூப்பிட போகிறேன்? AB Lன்னு எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் அன் அசம்ஷன், நானாக எடுத்துக்கிறேன். அதோட ராடோட லென்த் வந்து Lன்னு சொல்லி நானாக எடுத்துக்கிறேன். ஓகே, ரைட்ப்பா. ஸோ இப்போ கவனிங்க, டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், எந்தெந்த ஃபோர்ஸ்லாம் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது? இது வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம், ரைட்? ஸோ என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் டுவர்ட்ஸ் ரைட் இருக்குது? நம்மளுக்கு NB வந்துட்டு இட்ஸ் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ ப்ளஸ் NBன்னு போடலாமா? அதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குது? டுவர்ட்ஸ் லெஃப்ட். இப்படி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ப்ளஸ்னால் இந்த சைடில் இருக்கிறது நெகட்டிவ். ஸோ மைனஸ் FA. ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் சைனோட போடணும். இது ப்ளஸ் NB மைனஸ் FA ஷுட் பி ஈக்குவல் டு வாட்? 0. ஸோ இதுலேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும்? NA இஸ் ஈக்குவல் டு NB இஸ் ஈக்குவல் டு FA. இது வந்து நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அலாங் Y டைரக்ஷன். இப்போ வந்து கீழே பார்த்து என்ன இருக்குது? வெயிட் இருக்குது. ஸோ மைனஸ் Wன்னு போடலாமா? அதுக்கப்புறம் மேலே பார்த்து எனக்கு NA இருக்குது. ஸோ ப்ளஸ் NA வில் பி சம்மேஷன் வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ NA இஸ் ஈக்குவல் டு W. Wன்றது என்னது? வெயிட் ஆஃப் த ராடு. இப்போ அடுத்து வந்து நான் அப்ளை பண்ண போகிறது என்னது? ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம். சரி, இப்போ ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே ஒரு ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டார்க்கு கண்டுபிடிப்போம். இப்போ என்டையர்லி திஸ் ராட் இஸ் அட் ரெஸ்ட்டு, தட் இஸ் இட் ரெஸ்ட்டில் இருக்குது, தட் இஸ் ஈக்குலிபிரியமில் இருக்குது. இப்போ நான் வந்து எனக்கு இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் வந்து நீங்கள் எந்த பாயிண்ட்லேருந்துனாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த இடத்த நீங்கள் ஆக்சஸாக அசியூம் பண்ணிக்கலாம். அசம்ஷன் தான், எங்கே எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். யூ கேன் அசியூம் திஸ் as ஆக்சஸ், இந்த பாயிண்ட் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை நீங்கள் இந்த இடத்த கூட ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை இந்த இடத்த கூட நீங்கள் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆர் யூ கேன் டேக் திஸ் A பாயிண்ட் as ஆக்சஸ், ஆர் யூ கேன் டேக் எனி பாயிண்ட், எங்கேனாலும் எடுத்துக்கலாம். எதுனாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். சரி, நம்மளுக்கு கன்வீனியன்ட்டானது இடம் என்னென்னா ஓவும் எடுத்துக்கலாம். இந்த இடம் வந்து O இல்லையா? about this you can find the summation of torque. இல்லை A எடுத்துக்கலாம், you can take anywhere. நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா summation of torque along about point A, அதாவது ஆக்சிஸ் இப்படி இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் A. ஸோ summation of torque along about A நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். about point O
about point B நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் சேமாக தான் நம்மளுக்கு வரும். ஓகே ரைட். ஸோ இப்போ சமேஷன் ஆஃப் டார்க் அலாங் about point A வந்து ஈக்குவல் டு 0. சரி, இப்போ டோட்டலாக எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது நம்மளுக்கு? NA, FA, W, NB, டோட்டலாக 4 ஃபோர்ஸ். 4 ஃபோர்ஸ்க்கும் தனித்தனியாக நம்ம டார்க்கு கண்டுபிடிக்கணும் வித் டைரக்ஷன். ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சஸ்ன்னு நம்ம எடுத்திருக்கோம். இப்போது முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். இந்த இடத்துல இதான் நம்மளோட ஆக்சஸ், ரைட்? நான் எடுத்துக்கிறது இதுதான் ஆக்சஸ்ன்னு எடுத்திருக்கேன். இப்போ இது வழியாக போகக்கூடிய 2 ஃபோர்ஸ் பாருங்கள். இப்போ ஆக்சஸ் வழியாக எத்தனை ஃபோர்ஸ் பாஸ் ஆகுது? NAவும் FAவும் பாஸ் ஆகுதா? NAவும் FAவும் ஆக்சஸ் வழியாகவே பாஸ் ஆகுது. அப்போனா என்ன அர்த்தம்? R பர்பண்டிகுலர் இஸ் ஈக்குவல் டு 0. R பர்பண்டிகுலர் ஈக்குவல் டு 0னா டார்க்கு 2 பேருக்கும் என்னது? டார்க்கு 2 பேருக்குமே 0 தான். எனி டவுட் இயர்? ஸோ ஆக்சஸ் வழியாகவே ஃபோர்ஸ் பாஸ் ஆச்சுன்னா டார்க் வில் பி ஈக்குவல் டு 0, ரைட்? ஓகே, இப்போ அடுத்து நம்ம டபிள்யூக்கு கண்டுபிடிக்கலாம். டபிள்யூக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது நம்மளோட ஆக்சஸ். ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஆர் பர்பண்டிகுலர். டைரக்ட் ஃபார்முலா இருக்குல்ல, எஃப் இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? டவு டபிள்யூ கண்டுபிடிக்கிறப்பா. இது வந்து ஃபோர்ஸ், இது வந்து ஆர் பர்பண்டிகுலர். ஆர் பர்பண்டிகுலர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோட என்டையர் லென்த் என்னது? ஏபியோட லென்த் வந்து எல். இது L/2, இது L/2, கரெக்டாக? இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ? உங்களுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தானா, இந்த ஆங்கிள் என்ன கொடுத்துருந்தான்? திஸ் ஆங்கிள் தே செட் அஸ் 30 டிகிரி. இந்த ஆங்கிள் 30 டிகிரின்னு கொடுத்துருந்தானா? இந்த இதெல்லாம் நான் கொஞ்சம் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஆர் பர்பண்டிகுலர் நம்மளுக்கு தெரியணும், அதனால் இதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிடுறேன். இது வந்து நம்மளோட ஆக்சஸ், இது நம்மளோட டபிள்யூ. இதை நான் அப்டேட் ஃபோர்ஸ் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? டபிள்யூன்றது தான் நம்மளோட வெயிட், ஃபோர்ஸு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆக்சஸ்லேருந்து ஒரு லென்த்தை ட்ரா பண்ணோம்ல, இதுதான் என்னது? என்னோட ஆர் பர்பண்டிகுலர். ஆக்சஸ்லேருந்து அந்த எஃப் லைனுக்கு வரையக்கூடிய ஃபோர்ஸ் லைனுக்கு வரையக்கூடிய லென்த்து வந்து இந்த லென்த் என்னது? ஆர் பர்பண்டிகுலர். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? இது வந்து L/2, இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், தெரியுதா? யூ ட்ரை டு ஃபைண்ட் cos θ here. வாட் இஸ் cos 30 here? வாட் இஸ் cos 30? அட்ஜசன்ட் என்னது? இது ஆப்போசிட், இது ஹைப்போடெனியஸ், இது அட்ஜசன்ட். ஸோ காஸுக்கு அட்ஜசன்ட் வந்து என்னது? ஹைப்போடெனியஸ் என்னது? L/2. ஸோ வாட் இஸ் ஆர் பர்பண்டிகுலர் வேல்யூ? L/2 cos 30. ஸோ இங்கே கவனிங்க, டார்க் நம்ம சொல்லும்போது ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்கே என்னது? L/2 cos 30 போட்டாச்சா? இப்போ நான் வந்து டைரக்ஷன் சொல்லணும். டைரக்ஷன் வந்து கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸானு. ஸோ இது நம்மளோட ஆக்சஸ், ரைட்டா? ஆக்சஸ்லேருந்து ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது? இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ இது நம்மளோட ஆக்சஸ்னால் ராடை வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணது ஆன்டி கிளாக் வைஸாக. இது நம்மளோட ஆக்சஸ், ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ ராடை என்ன பண்ண ட்ரை பண்ணுது? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. அப்போ டார்க்கோட வேல்யூ நான் சைன் பாசிட்டிவ் கொடுக்கணுமா நெகட்டிவா? பாசிட்டிவ். நான் ஜஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மட்டும் எழுதியிருக்கேன். இப்போ அதே மாதிரி NBக்கு, இப்போ NBக்கு we are going to do. NBன்றது என்னது? இதானே NB, ரைட்? ஸோ NBக்கு வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் வந்து NB, பர்பண்டிகுலர் ஆர் பர்பண்டிகுலர் கண்டுபிடிக்கணும். ஸோ இது நான் ஃபோர்ஸ் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? ஃபோர்ஸ் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சிஸில் இருந்து அந்த லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறேன் 90 டிகிரி. ஓகே, ஸோ இதுதான் என்னது? நம்மளோட ஆர் பர்பண்டிகுலர், கரெக்டாக? திஸ் லென்த் இஸ் அவர் ஆர் பர்பண்டிகுலர். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த என்டையர் லென்த் என்னது? வாட் இஸ் திஸ் என்டையர் லென்த்? இந்த இதை டபிள்யூ நான் எரேஸ் பண்ணிடுறேன். கவனிங்க, சரி, இது வந்து என்டையர் லென்த் என்னது? L. இது 30 டிகிரி. ஸோ இந்த லென்த்து என்ன லென்த்தோ அதே லென்த்து தானே இதுவும். ஸோ கேன் யூ ஃபைண்ட் வாட் இஸ் சைன் 30 டிகிரி இயர்? சைன் 30 டிகிரி கண்டுபிடிங்க. ஆப்போசிட் என்னது? இந்த லென்த்து. இது ஆர் பர்பண்டிகுலர் அப்படின்னா இதுவும் என்னது? ஆர் பர்பண்டிகுலர் தான். ஸோ சைன் 30 வந்து ஆர் பர்பண்டிகுலர். ஹைப்போடெனியஸோட லென்த் என்னது? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். தெரியுதா இல்லையா? திஸ் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த லென்த்தும் சேம். இதுதான் ஆர் பர்பண்டிகுலர். ஸோ இதுவும் ஆர் பர்பண்டிகுலர். இந்த லென்த் வந்து என்னது? L. ஸோ ஆர் பர்பண்டிகுலர் இஸ் ஈக்குவல் டு வாட்? L சைன் 30 டிகிரி. கரெக்டாக இல்லையா? ஸோ ஃபோர்ஸ் போட்டாச்சு, இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னது? L சைன் 30. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ மேக்னிடியூட் ஆஃப் டார்க் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸான்னு சொல்லணும். இது நம்மளோட ஆக்சிஸ், ரைட்? இது நம்மளோட ஆக்சிஸ். பட் ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது? ராடு மேலே
இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ ராடை வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். இது நம்மளோட ஆக்சிஸ். இட் வில் ட்ரை டு ரொட்டேட் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ்னால் என்னது? டார்க்கை நம்ம நெகட்டிவ்னு எடுக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சமேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டார்க்குன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். சமேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டார்க். இப்போ இந்த டார்க் டியூ டு என்ஏவும் டார்க் டியூ டு எஃப்ஏவும் 0 கரெக்டாக? ஸோ சைனை பற்றி பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் நான் எழுதிக்கிறேன் சமேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டார்க். பட் ப்ளஸ் டபிள்யூ வந்து என்னது? இந்த டவு டபிள்யூ வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நான் என்ன போட்டிருக்கேன்? ப்ளஸ் டவு டபிள்யூன்னு போட்டிருக்கேன். இது என்ன டார்க்கு? டவு என்பின்றது கிளாக் வைஸ். அப்போ நான் என்ன சைன் போடணும்? நெகட்டிவ். இதுக்கு பாசிட்டிவ் சைன், இதுக்கு நெகட்டிவ் சைன். இவங்க 2 பேருக்கு சைனை பற்றி பிரச்சனை இல்லை, பிகாஸ் தே ஆர் கோயிங் டு பி 0. இவங்க 2 பேருக்கு சைன் கரெக்டாக போட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டாச்சு. இதில் வந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? 0, இவங்களோட வேல்யூ 0 ப்ளஸ் டபிள்யூ. டவு டபிள்யூவோட வேல்யூ என்னது? டவு டபிள்யூவோட வேல்யூ வந்து cos 30 என்னப்பா? √3/2. ஸோ WL/2 cos 30 வச்சுருக்கேன். ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்? NB வாட் இஸ் sin 30? 1/2. ஸோ அப்படியே போட்டாச்சு ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து நம்மளோட 3வது ஈக்குவேஷன். இது ரெண்டு ஈக்குவேஷன், இது 3வது ஈக்குவேஷன். இது நம்மளுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம்லேருந்து இந்த ஈக்குவேஷன் வந்துச்சு. இப்போ என்னென்னா உங்களோட வேலை என்னென்னா இந்த 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோமா? 1 2 3. இதை 3த்தையும் சிம்பிளாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ஷோ தட் NA is equal to W, FA equal to √3/2 W, NB is equal to √3/2 W. ஸோ இது வந்து என்னது நம்மளுக்கு? இது நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, ரைட். ஸோ வி காட் த ஆன்சர். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வேறு இதுலேருந்து மொமெண்ட் சமேஷன் ஆஃப் டார்க் அபவுட் டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் கண்டுபிடிச்சாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவாப்பா? இதுதான் டார்க்கு பற்றி அண்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye from நாகராஜன். ஆல் தி பெஸ்ட்.